குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/10/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 13ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:32 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:56 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:27 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:32 வரை பவம், பின்பு மாலை 5:25 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:56 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று பிற்பகல் 2:24 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். காலை முதல் நவமி திதி ஆரம்பிப்பதால் ஸ்ரீ ராமபிரானுடைய மந்திரமான ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று வழிபடலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமஹ என்று வழிபட்டால் நல்லது. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோத்யாத் என்று வழிபடலாம். ஜெய் ஸ்ரீராம் என்று 108 முறை உச்சரிப்பதாலும் அநேக கோடி பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தது சூரிய வம்சத்தில். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தது சந்திர வம்சத்தில். ஆக இந்த நவமி நாளில் பெருமாளுடைய வழிபாடு அநேக பலனை தரும். ஆஞ்சநேயருடைய வழிபாடு வெண்ணெய் சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது, அதே போல செந்தூரம் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது, இப்படி போன்ற ஒரு விஷயங்களை செய்வதாலும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பழங்களை அதிகமாக வைத்து நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு விநியோகம் தானம் செய்தால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவை மீண்டும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும்படியாக அமையும். ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாட்டின் மூலம் ஆன்ம பலம், மனோபலம், தைரியம் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். ஜெய் ஸ்ரீராம் என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:19 முதல் இரவு 7 மணி வரை மேஷ லக்னம், 7:01 முதல் 8:53 வரை ரிஷப லக்னம், 8:54 முதல் இரவு 10:59 வரை மிதுன லக்னம், இரவு 11 மணி முதல் காலை 1:11 வரை கடக லக்னம், 1:12 முதல் 3:17 வரை சிம்ம லக்னம், காலை 3:18 முதல் 5:16 வரை கன்னி லக்னம், 5:21 முதல் காலை 7:19 வரை துலாம் லக்னம், காலை 7:20 முதல் 9:25 வரை விருச்சக லக்னம், 9:26 முதல் 11:37 வரை தனுசு லக்னம்,
11:38 முதல் 1:42 வரை மகர லக்னம். மதியம் 1:43 முதல் பிற்பகல் 3:36 வரை கும்ப லக்னம். 3:37 முதல் மாலை 5:18 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். குரு பார்க்க கோடி நன்மையாக குரு பகவானுக்கு உண்டான தானியமான கொண்டை கடலையை நீங்கள் உணவில் பயன்படுத்தலாம். நவ கிரக தோஷங்கள் நீங்க தானம் செய்வது நல்லது. குரு கடாட்சம் சித்திக்க அதனை சுண்டல் செய்து கோவில்களில் பிரசாதமாக விநியோகிக்கலாம். ஆக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை பிரார்த்தனை பாராயணம் செய்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன அமைப்போடு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரப்போகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தினந்தோறும் பலன்கள் நம்முடைய சேனல் வழியாக உங்களுக்கு தெரிகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான், அதாவது விரையாதிபதி, காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் வீட்டு அதிபதி, 9க்கும் 12க்கும் உடையவர் சுகஸ்தானத்தில். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அதிச்சாரமாக குரு உங்களுக்கு கடகத்தில் பயிற்சியாகி இருக்கிறார். பிறகு மாறி விடுவார். பிறகு மிதுன ராசியான 3ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்வார். குரு பகவானுடைய பார்வையானது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் இந்த வியாழக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு செல்லுங்கள். குரு பகவானிடத்தில் உங்களுக்கான பிரார்த்தனை வைப்பது, தீபங்கள் ஏற்றுவது, உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். எப்பொழுதுமே இறைவனுடைய பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது. கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய பெயரில், உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்களுடைய கோத்திரத்தின் பெயர் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது எப்பொழுதுமே சால சிறந்தது. முடிந்தால் இயலாதவர்களுக்கோ அல்லது உணவு சமைத்தோ கொண்டை கடலையை தானமாக கொடுப்பது உங்களுடைய ராசிக்கு நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்களாக குரு அனுகிரகம் சித்திக்க பிரார்த்தனை செய்தால் நல்லது. மேஷராசி அன்பர்கள், சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்க. உங்களை திரும்பி பார்க்க முடியாமல் விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் வரலாம். பிரிந்தவர்கள் இணையலாம். ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, பாக்கியம் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. இழுபறியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தீர்க்கப்படாமல் திக்கு முக்காடி கொண்டிருந்திருப்பீர்கள். இது என்ன செய்வது, இது எப்படி முடிப்பது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எப்படி என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் ஒரு நல்ல வழி கிடைக்கப் போகிறது. அதிலும் சாதகமாகத்தான் இருக்கும். உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். இது கிரகத்தினுடைய அமைப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களை பற்றி ஏளனமாக நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சொன்னியதை நடத்தி காட்டுவீர்கள் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். மனதளவில் இருக்கக்கூடிய கவலைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், நுண்ணறிவு, நல்ல திறன், அனுபவங்கள், நல்ல ஒரு மூளை செயல்பாடு, இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பாராட்டுதலை அதிகரிக்கப் போகிறது. கீர்த்தி பெருகும். கீர்த்தி என்றால் புகழ் என்று அர்த்தம். ஆக உங்களுடைய செயல்கள் எல்லோரும் புகழ்ந்து பாராட்டி தள்ளப் போகிறார்கள். அது மட்டுமல்ல, வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு, சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் கைக்கு கிடைக்கும். தேவையான படிக்கு லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த சில முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். உடல்நலம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல உணவு கிடைக்கும். நல்ல ஆதாரம் கிடைக்கும். வாழ்வாதாரம் சரியாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் கை கொடுங்க.
அவர்களுடைய வேலையாகட்டும், திருமண விஷயங்களாகட்டும், சுபகாரிய தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுமையான 100% திருப்தியை தரப்போகிறது. மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் படி நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை உயரங்க, மதிப்பு அதிகரிக்கும், கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு மனதில் உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பணம் பொருளாதார நிலைகளில் ஓரளவிற்கு வருமானம் கிடைக்குங்க. மனக்கவலைகள் தீரப்போகிறது. ஒரு புதுவிதமான உற்சாகம் இருக்கும். தியாக குணம் அதிகம் உண்டு. யாருக்கு இல்லை என்றாலும் பணத்தை கொடுத்து விடுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு சங்கடம் வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த தர்மம் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி பிறக்குங்க. அனுகிரகம் நிறைந்த நாள். தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள்லாம் பிறக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நலம் நிறைந்த நாள். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் தன வரவு தாராளமாக இருக்குங்க. மனதளவில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மிக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று தம்பதியர்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் குறையுங்க. மனம் விட்டு பேசுவீங்க. கணவன் பேசினாலோ மனைவி பேசுவாங்களோன்னு காத்தில்லாம ஒருவருக்காக ஒருவர் விட்டு போடுத்து போகக்கூடிய போக்கு அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. மனக்கவலைகள் நீங்குங்க. உங்களுடைய விஷயங்கள் வெளிப்படையா பேசுறதும், உங்கள் துணைவருடைய விஷயங்களை கேட்டு அறிஞ்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளுக்கான சில ஆலோசனைகளை, ஒரு சில ஐடியாக்களை நீங்க கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. குரு பகவான் உங்களுடைய லாபாதிபதி, அஷ்டமாதிபதி, 3ஆம் வீட்டில் சஞ்சாரம். அதிச்சாரமாக்க குரு உச்சம் பெற்ற நிலையில் கடகத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த வியாழக்கிழமை தினத்தில் குரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி 2 தீபங்கள் மட்டும் ஏற்றி வைத்து, அதுவும் காலை நேரத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன்னரே இதை செய்தால் நல்லது. முடியாதவர்கள், காலையில் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மாலை நேரத்திலும் கூட வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் கோவிலுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். பண வரவுகள் திருப்திகரமாக அமையக்கூடுங்க. எதிர்பார்த்தபடி கையில் பணப்புழக்கம் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து உங்க கையில பணத்தை கொடுப்பாங்க. ஏற்கனவே நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க. அந்த பணம் வராம இழுத்தடிச்சிருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத சமயம் பார்த்து, உங்களுடைய தேவைகள் பார்த்து, இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் அந்த திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளால், ஆசையால் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்குங்க. தைரியமாக இந்த நாளை தொடங்குங்க. எல்லாமே சிறப்பா திருப்திகரமாக நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த நாள் உங்களுடைய செயல்கள்ல ஒரு சில மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. எப்பொழுதும் மனதில் தியானம் என்பதை செய்து கொண்டே இருந்தால் இன்னும் பல நன்மைகள் பிறக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். உழைப்பு வீணாகாது. உங்களுடைய உழைப்பை பற்றி எல்லோரும் பாராட்டுவாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக பேசுறது மாதிரியான ஒரு சூழல்லாம் அமையலாம். மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகள் உங்களிடம் கொடுக்கப்படும். கண்ணும் கருத்துமாக செய்வதால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்குங்க. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 1க்கும் 6க்கும் உடையவர். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குடும்பத்திற்காக சில பொருட்களை வாங்குவீர்கள். கலை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன் பொருள் ஆபரணங்கள் உங்களால் முடிந்த அளவு 1 கிராம் தங்கமாவது வாங்க நினைக்கக்கூடும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுப விசேஷ காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். சுப காரியங்களுக்கான சில முயற்சிகளும் கைகூடி வரும். வேலை வாய்ப்புக்காக அதிக சிரமப்படக்கூடியவர்கள் சற்று இந்த பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த நாள் நடக்குங்க. 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை வழியில் ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்குங்க. அது மட்டுமல்ல, தந்தையின் வழியில் உங்களுக்கு நிறைந்த செல்வமும் ஏதாவது ஒரு வகையில் அனுகூலமும் வர வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக துணையாக இருக்கக்கூடும். 9ஆம் வீடு சனீஸ்வர பகவானுடைய வீடு, மகரம் வீடு. அந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் 10ஆம் இடத்தில். உங்களுடைய தொழில் சார்ந்த எண்ணங்கள், கற்பனைகள் பிரம்மாண்டமாக பெரிய அளவிலேயே கணக்கிடுவீர்கள். எதையும் சாதாரணமாக கணக்கிட முடியாது. தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பங்குதாரர்கள் இடத்திலும் சரி, ஒரு கூட்டாளிகளிடத்தில் பேசும்பொழுது தொழிலை பற்றி உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் உற்சாக
கொம்பை தொடுவது போல இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்கள்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செய்யுங்கள். பக்குவமான அமைப்பு தேவை. எல்லோரிடத்திலும் பேசுவது போல எப்பொழுதும் இருக்காதீர்கள். உங்களுக்குள் சில ரகசியத்தை வைத்துக் கொண்டால் நல்லது. வங்கி சம்பந்தமான விஷயங்களில் நாசுக்காக கையாளுங்கள். மற்றொரு வழிமுறைகளை கையாண்டு சில நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சில புரசல்கள் அரசல் புரசல் என்பார்கள். அப்படிப்பட்ட சின்ன பிரச்சனைகள் தீரும். வதந்திகள் அகலம். உங்களை பற்றிய ஒரு சிறு சங்கடங்கள் அகலக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் விளையாட்டாக நீங்கள் செய்திருப்பீர்கள், பேசி இருப்பீர்கள். அது விஸ்வரூபம் எடுத்திருக்கும். நீங்கள் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அடங்கி போக்குங்க. நண்பர்களிடத்தில் வெளிப்படை தன்மையாக இருக்கும். உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து பாடுபடுவீர்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் உண்டு. முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. எல்லாமே நல்ல நாளாக அமையும். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு புரிதல் ஏற்படும். படிப்பின் மீதான எண்ணங்கள் உண்டாகலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். நேரம் காலத்தை வீணடிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டு. போட்டித் தேர்வுகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சமாளிப்பது கஷ்டமாக உணர்வீர்கள். உங்களுடைய அறிவையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். புதிய வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். வியாபாரம் அனுகூலமாக நடக்கும். அலுவலக வேலைகள் திருப்தியை தரும். சாந்தம் அமைதி நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. மிதுன ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று பொது வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உடைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நல்ல சிந்தனை இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். புதிய நுட்பமான விஷயங்களை உடனடியாக கிரகித்துக் கொள்வீர்கள். பார்த்த உடனேயே கற்பூர புத்தி என்பார்கள். சொல்லித்தரவே தேவை இருக்காது. எதை பார்த்தாலும் அதனை உடனடியாக செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி எப்பொழுதுமே உங்களுடைய பிறவிலேயே உண்டு. மிதுன ராசி என்பர்கள் எப்பொழுதும் புத்திசாலிகள். காற்று ராசி. அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரே இடத்தில் உங்களால் உட்காரவே முடியாது. அதே போல ஒரே இடத்திலிருந்து வேலை பார்க்க வேண்டும் என்பதால் ஒரு சில அசௌகரியங்களை பொறுத்து வேலை பார்ப்பீர்களே தவிர பெரும்பாலும் வெளியே போகக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு போகலாமா அப்படிங்கிற யோசனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இதை பத்தி பார்க்கும் பொழுது இடமாற்றம் சம்பந்தமான எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது. காரணம் 3ஆம் வீடு இடமாற்றம். அதில் கேது பகவானுடைய சஞ்சாரம். வருகிற ராகு கேது பெயர்ச்சி வரையில் உங்களுடைய செயல்களில் முயற்சிகள் அதிகம் இருக்கும். இருந்தாலும் அதில் ஒரு சில மாறுபட்ட தன்மையும் இருந்து கொண்டே இருக்கும். நினைப்பது நடக்க மாட்டேங்குதேங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. தொட்டதெல்லாம் இப்படி நழுவிக்கொண்டே போகிறதே, இதற்கு ஒரு முடிவில்லையா என்கிற ஏக்கம் உங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் பேச்சில் மட்டும் அனுபவங்கள் இருக்கும். மிக அழகாக பேசுவீர்கள். பிறரை கவரக்கூடிய விதமாக உங்களுடைய வாக்கு இருக்கும். அடிப்படை கல்வி படிக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். வருமானம், குடும்பத்தில் உங்களுக்கான பேச்சு எடுபடும். குரு பகவான் அதிச்சாரமாக கடகத்தில் சஞ்சாரம். அதிச்சாரம் முடிந்த பிறகு உங்கள் ராசிக்கு மீண்டும் வருவார். வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்கணும். அதிலும் 10ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான். அது மட்டுமல்ல, களத்திர ஸ்தானாதிபதி 7க்கும் 10க்கும் உடையவர். வீட்டிலும் சரி, நீங்கள் எஜமானராக உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என்பது போலத்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்கும். உங்கள் துணைவரை அடக்கி கொண்டே இருப்பீர்கள். அவர்களுடைய வார்த்தைகளை ஒரு சிலது கேட்டால் பெரும்பாலும் உங்களுடைய இஷ்டப்படிதான் நடக்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு இருக்கலாம். அதிபதியானவர் 1க்கும் 4க்கும் உடைய புதன் பகவான் வக்ர நிலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாய்மாமன் வழியில் பொறுமையாக உங்களுடைய விஷயங்களை கையாள வேண்டும். விவேகமாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் நடக்கும், வியாபாரம் நடக்கும், தொழில் முயற்சிகள் கைகூடி வரும். எடுத்தோம் கழுத்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். பணம் சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் வரலாம். முடிந்த வரையில் சிக்கனமாக இருக்க பாருங்கள். கடனாக கூட யாரிடத்திலும் பணம் கேட்க வேண்டாம். மிக மிக அவசியமாக இருக்கும் பட்சத்தில்
கை மாறுதலாக உங்களால் எவ்வளவு வாங்கினால் கொடுக்க முடியுமோ என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அளவுக்கு மீறி செய்யாதீர்கள். ஆசைகள் வைக்க வேண்டாம். கடன் எவ்வளவு கிடைத்தாலும் போதும் என்கிற எண்ணத்தோடு இருக்காதீர்கள். உங்களால் யதாசக்திக்கு உங்களால் என்ன முடியுமோ அதையே நீங்கள் மேற்கொள்வது நல்லது. அதிக ஆசைப்பட வேண்டாம். அகலக்கால் வைக்காதீர்கள். 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மிதுன ராசி அன்பர்கள் பொருளாதாரம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிலும் பணம் வரக்கூடிய செயல்பாடுகள்ல மிக மிக தாமதம் இருக்குங்க. வீண் கவலைகள் வேஸ்ட் என்றே சொல்லல. இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். மனக்கவலைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். மன அமைதி தேவை. தியானம் யோகாசனம் செய்வது நல்லது. இந்த நாள் இல்லை என்றாலும் நாளை உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். மனம் சலிக்க வேண்டாம். வெறுப்புணர்வு வேண்டாம். குடும்ப நபர்களிடத்தில் கோபத்தை காட்டாதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. பிள்ளைகள் படிப்பினுடைய நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஞாபக மறதியை சற்று அதிகரிக்கலாம். படிப்பினுடைய பாரம் தாங்க முடியாமல் மன வருத்தத்தோடு இருப்பீர்கள். வெளியிடங்களில் உங்களுக்கான சில அழுத்தங்கள், விளையாட்டு மற்றும் அதை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு துணை பாடங்களில் அழுத்தங்கள் இருக்கலாம். தெரிந்த விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தெரியாததை ஒதுக்கி வைப்பது இப்போதைக்கு நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படுங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். பொது வாழ்க்கையில ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு மாற்றத்தை நோக்கி பயணிக்காதீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பான்மையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து ஆராய வேண்டும். போகிற போக்கில் எதையும் பேச வேண்டாம். கருத்துக்களில் கவனம் தேவை. எச்சரிக்கையாக இருங்கள். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். கண்ணாடி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கண் பரிசோதனை அவ்வப்போது செய்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். எது தேவையோ அதில் மட்டும் பெற்றோருடைய ஆதரவோடு செய்யுங்கள். மூத்தவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வீண் பேச்சுக்கள் வைக்கக்கூடாது. எதிலும் எச்சரிக்கை தேவை. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். அதுவே தானாக மறைந்துவிடும். உருவாகக்கூடிய பிரச்சனைகள் அதுவாகவே மறைந்துவிடும். இறைவனை நம்புங்கள். இறை நமஸ்காரம் செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இந்த நாள் குரு பகவானை வழிபடுவது நல்லது. கோவிலுக்கு சென்று அதிலும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து பிறகு கோவிலுக்கு பூஜைகளை முடித்துவிட்டு நீங்கள் வேலைக்கு செல்லலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது. காலை நேரத்தில் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். இதனால் உங்களுடைய மன அழுத்தங்கள் முற்றிலுமாக தீரும். உடல் உபாதைகள் அகலம். வியாழக்கிழமை தினம் பொதுவாக அன்னதானம் செய்வதற்கு எப்பொழுதுமே உகந்த நாள். உடல் பிணிகள் அகல, மன கஷ்டங்கள் தீர, பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் தான தர்மங்களில் ஈடுபடுவது எப்பொழுதுமே நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் ருண ரோக சத்ரு தோஷங்கள் தீரும் என்பார்கள். ஆக ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரக நிலைகள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவான் அதிச்சாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உங்கள் ராசியில் ஸ்தானத்தில் சஞ்சாரம். பேச்சுக்களில் மட்டும் எப்பொழுதும் நிதானமாக இருங்கள். பேசினால் சில சண்டைகள் பிரச்சனைகள் வரும். கடகராசி அன்பர்கள், பேச்சுதான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. ஆக நீங்கள் நல்ல விஷயங்களையும் பேசுவீர்கள். அதிலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மிகப்பெரிய ஒரு புராண கதைகள், யோக தத்துவங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக கிரகிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். சொற்பொழிவாளர்களாக இருப்பீர்கள். பெரும்பாலும் மேடை பேச்சாளர்களாக இருக்கக்கூடும். ஆக நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து பகவான். அதனால்தான் அவருக்கு ஞானக்காரகன். ஞானக்காரகனுக்குண்டான அதி தேவத்தை ஸ்ரீ விநாயக பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள். வழிபட்டால் நிச்சயம் நல்லது. காரியங்கள் எந்த தடையில்லாமல் முன்னேறி கொண்டே செல்லும். சவாலான வேலைகளை இந்த நாள் சாதாரணமாக முடிப்பீர்கள். மேஷராசி அன்பர்கள், கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி அந்தஸ்து கிடைக்குங்க. கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். வருமான உயர்வு மென்மேலும் உயர்ந்து கொண்டே வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வேலை விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு.
தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக சில பணத்தை வங்கியில் முதலீடு செய்வீர்கள். அவர்களுக்காக சில ஆபரணங்கள் ஆடைகள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருப்பீர்கள். எல்லோரையும் உயர்த்தி காட்டுவதில் உங்களுக்கு தனி அலாதி விருப்பம் அதிகம் உண்டு. பிறருக்கு உதவுவீர்கள். நீங்களும் முன்னேற்றத்திற்குண்டான விஷயங்களை கவனிப்பீர்கள். இரட்டிப்பான பலன்கள் எப்பொழுதுமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். நல்ல ஆதரவுகள் பிறக்குங்க. வருமானத்தை மேன்மையாக்க கொள்வீர்கள். உத்தியோகத்தின்படி மூத்த அதிகாரிகளிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய யோசனைகள் மதிக்கப்படும், ஏற்கப்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்குங்க. சாதுரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய மூளை செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். தடங்கல்கள் தடைகள் தீரும். விநாயக பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று வழிபடுங்கள். உத்தியோகத்தின் பால் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். திறமைகள் கூடும். மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை மிக லாவகமாக செய்து காட்டுவீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கையிருப்பு உயரங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம். எந்த ஒரு செயலும் இந்த நாள் திருப்தியும் நல்ல சந்தோஷமும் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய போகிறது. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயருவீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. பொருளாதார வரவு கிடைக்கும். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்குங்க. தடை தாமதங்கள் நீங்கும். முயற்சிகள் கைகூடி வரும். திறமைகள் வெளிப்படும் நாள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய கோவிலுக்கு செல்லுங்கள். அவர் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் 12வது வீட்டில் இருக்கிறார். இயல்பாக குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. ஆக 5க்கும் 8க்கும் உடையவர் 12ஆம் வீட்டில் மறைவில் இருக்கிறார். ஆக குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்க, நன்மைகள் பிறக்க இறை வழிபாடு செய்வது, மௌன விரதத்தை கடைபிடிங்கள் சிம்மராசி அன்பர்களே. சிவ வழிபாடு, பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு நல்ல ஒரு அனுகூலத்தை தரும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 108 முறை சொன்னால் அதற்குண்டான அதிக பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் அதிகாலை பொழுதே சொல்லலாம். அது மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது குரு பகவானுக்குடைய ஓரையிலும் சொல்லலாம். காலை 6 முதல் 7, மதியம் 1 முதல் 2, பிறகு இரவு 8 முதல் 9. நீங்கள் வேலையை முடித்து கொண்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி வைத்து கூட ஸ்ரீ குரு பகவானுக்கான மந்திரத்தை சொல்லுவது மிகவுமே நல்லது. அதே போல கேத்து பகவான் சஞ்சாரம் ராசியில் குழப்பமாகவே இருக்கக்கூடும் சிம்மராசி அன்பர்கள். எதை எப்படி செய்தாலும் உங்களுக்கு ஒரு சீரான பலன் என்பது காணப்படாது. இழுபறியாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் மனம் தளராதீர்கள். கிரக நிலைகள் மாற்றம், கோச்சாரத்தினுடைய நிலைகளுக்கு காரணமாக பலன்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். சமாளிப்பீர்கள். சமாளிக்க முடியும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கொள்வது, அதாவது தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்வது விசேஷம். யார் எதை சொன்னாலும் காதில் கேட்காமல் உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் கூடங்க. அது மட்டுமல்ல, அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. உண்மை, நேர்மை, நியாயம், நம்பிக்கை, நாணயத்தோடு இருப்பீர்கள் சிம்மராசி அன்பர்கள். சூழ்நிலைகளை லாவகமாக புரிந்து கொள்வீர்கள். கிரகத்தினுடைய நிலைப்பாடு படி உங்களுக்கு கிடைக்கக்கூடியவை இந்த நாள் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். வியாபார ரீதியாக சில முயற்சிகள் நடக்கும். சில வியூகங்களை அமைத்துக் கொள்வீர்கள். யார் எப்படி இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிதல் இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு காரிய அனுகூலமாக இருக்குங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். உறவினர்கள் வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வெளியூர்களில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். புது விஷயங்களை கையாளுவீர்கள். மறைமுகமான சில பிரச்சனைகள் தீரப்போகிறது. ஆர்வம் மேம்படும். இடம் பூமியால் நினைத்த லாபங்கள் நிச்சயம் கிடைக்கும்.
ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் சாதித்தாலும் ஒரு முறைக்கு இருமுறையாவது சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும், மன ஆரோக்கியம் இருக்கும், தைரியம் அதிகரிக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கான புகழ் அதிகரிக்கும். நல்லதொரு மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். புது பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு இந்த நாள் மிகுந்த குஷி நிறைந்த நாள், சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்வது எப்பொழுதுமே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பணம், பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய பலவீனத்தை விட்டுக் கொடுக்காதவர்கள் சிம்மராசி அன்பர்கள். வெளியிட உணவுகளை அதிக நேரம் கையில் வைத்திருக்க வேண்டாம். உணவை நீங்கள் வாங்கிய உடனே சாப்பிடுவது நல்லது. அல்லது வீட்டில் சமைத்து வெளியே கொண்டு செல்லலாம். வேலைக்கு செல்பவர்கள், முக்கிய இடங்களுக்கு செல்பவர்கள் கவனித்துக் கொள்வது நல்லது. உடலுக்கு உபாதைகள் தரக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியம். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. கௌரவமாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்களில் உற்சாகம் பிறக்கும். தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் அதிகரிக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சீரான போக்கு இருக்கும். பண வரத்துக்கு இடம் உண்டு. சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் மறையும் நாள். இறை வழிபாடு, ஆச்சாரியாளுடைய வழிபாடு அநேக கோடி பலனை உங்களுக்கு தரும். சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். சிவ குடும்பத்தினரையும் விஷ்ணு குடும்பத்தினரையும் வழிபட்டால் நிச்சயம் நல்லது உண்டாக்கும். ஸ்ரீராம நாமத்தை பாராயணம் செய்வதால் எம்பெருமான் ஸ்ரீஹரி நாராயணருடைய அருள் கிடைக்கும். ராம பிரானுடைய அனுகிரகம் சித்திக்கும். லாபமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். என்று குரு பகவான் ராசிக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது லாபமாக இருக்கிறது. 11ஆம் பார்வை. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். பழைய விஷயங்களை பேசி தீர்ப்பீர்கள். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். வருமானத்தை உயர்த்துவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, அதிச்சார குரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். மனச்சோர்வுகள் அகலும். கஷ்டங்கள் தீரும். உடல் உபாதைகள் நீங்கும். தெரிந்தவர்களுடைய செயலுக்கு துணையாகவும் இருப்பீர்கள். பன்மடங்கு பணத்தை அதிகப்படுத்துவதுதான் உங்களுடைய லட்சியம், குறிக்கோள். அதிலேயே உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நேரத்திற்கு உணவருந்தி மகிழ்ந்தால் நல்லது. நேரம் கேட்ட நேரத்தில் எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அதன்படி செய்தால் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் மூலம் சில இடங்களுக்கு வெளியே செல்வீர்கள். கோவில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். புதிய வரவுகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். நண்பர்களுடைய அறிமுகம் உண்டாக்கலாம். உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபார தொடர்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்குங்க. சக நபர்கள், உத்தியோகஸ்தர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுக்கு உங்களுக்குமான ஒரு இடையூறுகள் அகலம். இடைவெளி நீங்கும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்குங்க. வியாபார தொடர்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றவர்களிடத்தில், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய பரிவர்த்தனை வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில், வங்கியில் நீங்கள் செலுத்தக்கூடிய பண விவரங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்துக் கொள்வது நல்லது. ஏதோ ஒரு கவனத்தில் வங்கியில் பணம் செலுத்தாதீர்கள். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ரிசிப்டை கையில் வைத்திருப்பது நல்லது. பணம் செலுத்தக்கூடிய சீட்டை கையில் வைத்திருங்கள். வாகனங்களை புதிதாக வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகலாம். மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தைரியம் இருக்கும். ஸ்ரீராம அபிரானை வணங்குங்கள். கன்னிராசியின் அதிபதி புதன் பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர். பெருமாள் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு, தச அவதார பெருமாளை வழிபடலாம். ஆக இந்த நவமி திதி நாளில் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவது அநேகமான நன்மைகளை தரும். ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சம், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சந்திர வம்சம். ஆக சூரிய உதய நேரத்திலேயே எழுந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வழிகாட்டும். ஸ்ரீ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதே நமக என்று வழிபடுங்கள்.
பிள்ளைகளுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள், வீட்டை பராமரிப்பீர்கள், குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிறர் எந்த விதங்களிலும் உங்களுடைய செயல்களில் கண் கலங்காதபடி பார்த்துக் கொள்வீர்கள். பிறருடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தயாள குணம் அதிகம், கருணை அதிகம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக இருக்கக்கூடும். மனம் நிறைந்த நாள், நலம் நிறைந்த நாளாக இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்கள்ல நிதானத்தை கடைப்பிடிங்க. ஒரு சில நேரம் வண்டி பழுதாகலாம், அல்லது நீங்கள் போகக்கூடிய பஸ் உங்களை கடந்து போகலாம். நேரம் தவறி கிளம்புவீர்கள். ஆக அதிகாலை பொழுதை எழுந்து இறை நாமத்தை ஜபித்து பாராயணம் செய்து கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக்க கோவிலுக்கு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பெருக்குங்க. அதிகாலை பொழுது எழுந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, யோகாசனங்கள் செய்வது விசேஷம். கூடுமான வரையில் அதிகாலை பொழுதை எழுந்தால்தான் உங்களுடைய வேலைகளும் வாழ்க்கையும் உயரும், வருமானம் கிடைக்கும், சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடும். ஆதரவுகள் பிறகும், நண்பர்களிடத்தில் ஒரு அனுகூலமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் பிறக்கும், வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும், மன அமைதியாக இருப்பீர்கள், ஆனந்தம் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம், சாந்தம், மன அமைதி வேண்டும். உத்தியோகத்தில் எதிர்பாராத நிலையில் சில அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதிய வீடு, மனை, வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்து செய்வது விசேஷம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் நேர்த்தியாக வேலைகளை கவனிப்பது, கையில் இருக்கக்கூடிய இருப்பை பத்திரப்படுத்துவது, அங்கும் இங்குமாக எங்கும் அலையாதீர்கள். வண்டி வாகன பயணங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சல்கள் ஏற்படலாம். எப்பொழுது மனதை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குங்க ஒரு தனி ஆதரவு கண்டிப்பாக உண்டு. முயற்சி எப்பவுமே வீண் போகாது. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்றங்கள் நிச்சயத்தை நீங்க பார்க்க முடியும். கஷ்டப்படுறோமே, நமக்கு பலன் கிடைக்கலையேங்கிற வருத்தமா இருந்தீங்கன்னா அந்த வருத்தத்தை இப்பவே நீங்க போக்கிக்கலாம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல விதமான நன்மைகள் எல்லாமே வரப்போகுது. எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுக்கு சாதகமான நாள். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே மாறி போகுங்க. இந்த நாள் ஒரு புது விஷயத்த நோக்கி பயணப்பட போறீங்க. எதிர்காலத்துக்காக சில சேமிப்புகள் அதிகப்படுத்தணும்னு நினைப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இல்லைன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த சேவிங் மூலமாகவும் நடக்கலாம். மனசுல மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து போகலாம். அது எப்ப நடக்கும்னா, பழைய விஷயங்கள், கடந்த கால கசப்பானது நான் ஒரு மனிதருக்கு நடக்கவே கூடாதுன்னு இருக்கும். அந்த விஷயத்த நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல மகிழ்ச்சிங்கிறது உங்க மனசுல வராது. ஆக எதையுமே நினைக்காம இந்த நாள் பொழுது இறைவா அது உங்களுடையது, இந்த நாளை நீங்க நடத்தித்தாங்க அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த நாளை தொடங்குறதும், குரு கடாட்சம் பெறுவதற்கு திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான வணங்குறது ரொம்பவே விசேஷங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மன விருப்பப்படிதான் இந்த நாள் நடக்குங்க. விரும்பியதை செய்யலாம். தொழில், வியாபாரம், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், சூக்ஷமங்களை தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு போவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. பொருட்களை நல்ல விற்பனை செய்வீங்க. தேக்கம்ன்றதே இருக்காது. பொருட்களை வாங்குறதும் விற்கிறது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் அமையுங்க. நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ஹை அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அதாவது சிறு குறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட உங்களுடைய முதலீடுக்கு தகுந்த மாதிரியான பணத்தை உடனே நீங்க பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏமாற்றம் என்பது இருக்காது. அரசாங்க வேலைகள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த மதிப்பு கிடைக்குங்க. தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இதனால் வரையில இழுத்தடிச்சிட்டு இருந்தவங்க கூட உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் நீங்க நினைச்ச மாதிரியான இந்த நாள் ரிப்பீட் கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் சாதகமாகவே நடக்குங்க. உழைக்கக்கூடிய நிலையில நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. முயற்சிக்கு உண்டான உழைப்புக்கு ஏற்ற வரவு, உயர்வு எல்லாமே அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. உடல் நலம் நன்றாக இருப்பீங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க.
இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, குடும்ப நபர்களுக்காக புதிய பொருட்களை வாங்குறதும், அவங்களுக்காக செலவு செய்வது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் அமைஞ்சிடுங்க. நீங்க எவ்வளவுதான் சிக்கனமா இருந்தாலும் பணம் உங்களுக்கு செலவாகத்தான் செய்யும். வெளியில போறீங்க, ஏதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். திடீர் செலவுகள் வரலாம். இதுக்காக யாரிடத்திலும் கடன் வாங்காதீங்க. கடனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றதுதான் நல்லது. துலாம் ராசி என்பர்கள், கடன் பெற்றார் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தனாக. இலங்கை வேந்தனுடைய ஒரு மனவலி எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இருந்து அந்த கடன்காரனை பார்க்கும்பொழுது அவங்க மனநிலை எப்படி இருக்குமோ, பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு தருணத்துல அவங்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படுமோ, அப்படிப்பட்ட வேதனை அடைஞ்சாராம் ராவணர். ஆக அப்படிப்பட்ட ஒரு உவமை சொல்லப்படும். கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னா தயவு செய்து செய்யாதீங்க. அதை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்றதுதான் நல்லது. இந்த நாள் இறை வழிபாடு, குரு வழிபாடு மிக மிக அவசியங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு அதிகரிக்குங்க. முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக நடக்க போகுது. தாமதங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். நல்ல சிந்தனைகள் வளர்த்துக்கிறது நல்லது. நேர்மறை எண்ணங்களை கொண்டு வாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலக்குங்க. எந்த ஒரு காரியத்தையுமே திடமா செய்யணும்னு நினைக்கிறதும், மனசுல ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. வருங்காலத்துக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வதும், ஒரு புதிய ஆலோசனைகள், திட்டங்கள் தீட்டக்கூடிய அமைப்பிற்கு நண்பர்களோட சேர்த்து பேசுறதும், கருத்துக்களை வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீங்க. முன்னேற்றங்கள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் இரக்கம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். உங்களோட இருக்கக்கூடியவங்க நண்பர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், குடும்ப நபர்களிடத்திலும் சரி, நெருக்கமானவங்க கிட்டையும் அனுசரித்து போக வேண்டிய நாளாக இருக்குங்க. கவனமாக பார்த்து செய்வது இந்த நாள் விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளுங்க. வியாழக்கிழமை தினம்ங்கிறதுனாலயும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் வீட்டுல சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம். சுக பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறார். அவரோட சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய லாபத்துல சுக்கிர பகவான் விரையாதிபதி, லாபத்திலையும் களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 12க்கும் 7க்கும் உடையவர். லாபத்தில் 11வது வீடு மூத்த சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த இடம் என்பது லாபஸ்தானம். சுக்கிரம் நீச்சம் பெறுவதும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னி ராசியில் தான் நீச்சம் பெறக்கூடியவர். உச்சம் என்றால் அது மீன ராசியில் உங்களுடைய 5ஆம் வீட்டு. ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் எப்படி இருக்கும்? கோச்சாரத்தின்படி வான் மண்டலங்கள்ல கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்கள்ல எந்தெந்த பாவகத்துல சஞ்சாரம் செய்யறாங்களோ அந்த பிரதிபலன், அந்த காந்த சக்தி தாங்க உங்களை வழி நடத்தும். ஆக இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, ஏன் எனக்கு இதுக்கு வரல, அது ஏன் என்னால செய்ய முடியல, என் மனசு ஏன் இப்படி கஷ்டப்படுது, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எல்லாமே கிரகங்கள் உங்களை ஆளுமைப்படுத்தக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் பலனை நீங்க பெற முடியுமே தவிர மாற்றி ஒரு விஷயமும் நடக்காதுங்க. ஜனனே ஜென்ம சௌகியானாம், வர்தனி குல சம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. ஆக உங்களுடைய பூர்வ புண்ணியம் எதுவோ அந்த அனுகூலமான பலனை தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஆக விருச்சிகராசி அன்பர்கள், கோபத்தை விடுவது நல்லது. இந்த நாள் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகரிக்குங்க. பேச்சு வன்மையால சில வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு புதுவிதமான யோசனைகள், நீண்ட காலமாக செய்ய நினைச்ச ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மூளையில அதிகமாக உருவாயிட்டே இருக்கும். உங்களுடைய அனுபவத்தை வச்சும் அறிவு திறமையை வச்சும் அதனை செயல்படுத்துறதுக்கு முயற்சியும் செய்வீங்க. உடன் பிறந்தவங்க கூடுதலான ஒரு சில அனுசரணையான போக்கு இருக்குங்க. செவ்வாய் பகவான் என்பவர் சகோதர காரகன், அது மட்டுமல்ல பூமி காரகன். செவ்வாய் பகவான் இரத்த காரகன். ஆகவே உடன் பிறந்தவர்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உறுதுணையாக உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக அமைய போகுது. சுப காரியத்துல முன்னின்று நடத்துவீங்க. உங்களிடம் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிக அழகா நேர்த்தியா மத்தவங்க பெருமைப்படுற மாதிரி பாராட்டுக்குரிய மாதிரி தான் உங்களுடைய செயல்கள் இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடியவங்க, அலுவலக வேலைகள், ஆபீஸுக்கு போகக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குங்க. பிள்ளைகள் பொறுப்போட நடந்துக்குவாங்க. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதும், எந்த இடத்துல முதலீடு செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவா கேட்டு அதுல இருக்கக்கூடிய சூக்ஷமங்களையும் நுணுக்கங்களையும் தெரிஞ்சுட்டு செய்யறதுனால உங்களுக்கு பணம் பன்மடங்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நாணயம், நம்பிக்கையான பேச்சு எல்லோரையும் வசீகரிக்குங்க. எல்லாரையும் இழுத்துட்டு வர வைக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தும். உங்களுடைய உண்மையான நடவடிக்கை, நேர்மையான குணம்,
உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வெகுவாக பாராட்டும் விதமாகத்தான் இருக்குங்க. வாகன வசதிகள்ல அதிகரிக்கும். புதுசா வண்டி வாங்குறதோ, இருக்கிற வண்டியை மாத்திட்டு புது வண்டிக்கு நீங்க ஆர்டர் பண்றதோ, இல்ல கையில காசு இருக்கிறவங்க பணத்தை கொடுத்து வண்டி வாங்குறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்க. புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிறு குறு வியாபாரம் செய்யறவங்க நல்ல லாபத்தை பெற போறீங்க. அது மட்டுமல்ல, ஏற்றுமதி செய்யறவங்களுக்கும் சரி, வெளிநாடுகளுக்காக உங்களுடைய பொருளை விற்பனை செய்யறவங்களுக்கு, அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல பொருள் விற்பனை செய்யறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்குங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளாக இருக்கிறவங்களுக்கும் வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு குழப்பங்கள் உங்களை விட்டு போகாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சக நபர்களிடத்துல மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. தம்பதியர்கள் மிக அனுசரணையான போக்கோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்புல மிகுந்த கவனமாக இருக்கணும். பொறுப்புகளை உணர்ந்து செய்யறது உங்களுடைய கல்வி ஆண்டுக்கும் சரி, உங்களுடைய மேற்கல்விக்கு உண்டான முயற்சிகளாகட்டும், தேர்வுக்கான முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் அனுகூலமாகவே நடக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. அதிக நேரம் உங்களுடைய எண்ணத்தை செலவிடாதீர்கள். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களுக்காக செலவழிக்காதீர்கள். அது உங்களுக்கு விரயமாக கருதப்படும். உடம்புல இருக்கக்கூடிய சக்தி, எனர்ஜி, அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், உயிர் சக்தி குறையுங்காக தேவையற்ற எண்ணத்தை தவிர்த்து நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. எதையுமே நேர்த்தியாக செய்யறதும், விரும்பின விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ, ஒரு தூய்மையான மன அமைதி இருக்குங்க. எந்த விதமான நெருடல் உங்களுக்கு ஏற்படாது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. சுகபோகமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிறதும், எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. மரியாதை கூடும். குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த நாளை அனுசரணையாக கொண்டு போவது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் எதையும் பெரிதாக பேச வேண்டாம். மனதை அமைதிப்படுத்தி கொண்டால் மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி கோவிலுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிச்சாரமாக இருக்கிறார். பிறகு அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு சென்று விடுவார். அந்த ஸ்தானத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குடும்ப பாவகம், தனஸ்தானம், கல்வி அடிப்படைக்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியது. வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியதும் 2ஆம் வீடு. அஷ்டமாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வார்த்தைகளில் இனிமை இருக்கும், தெளிவு இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். கனிவான ஒரு பேச்சுக்கள் மூலம் வேலைகள் திருப்திகரமாக நடக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய பேச்சுக்களினாலேயே பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போக போகுது. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற நெறிமுறைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு லாவகமாக பேசுவீங்க. நெளிவு சுழிவு தெரியும். எதையும் தடலடியாக இருக்காது. ஒரு சாந்தம், அமைதியாக இருந்து உங்களுடைய சங்கடத்தை போக்கும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமைய போகுதுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம், உத்வேகம் இருக்கும். ஒரு தைரியம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தின் படித்தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையுங்க. மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை நிச்சயம் கொடுப்பீங்க. அது மட்டுமல்ல, புது நபர்களோட உங்களுக்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு காணப்படுதுங்க. ஆக தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் எதற்கும் சளைக்காதவர்கள். மற்றவர்களுக்காகவே நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நேர்த்தியாக, நேர்மையாக, நியாயமாக, நம்பிக்கையாக இருப்பீங்க. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவங்க தனுசு ராசி அன்பர்கள் தான். உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்களோட எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு உங்களிடம் தான் வெளிப்படுங்க. நல்ல குணம் பெற்றவங்க தனுசு ராசி அன்பர்கள். எதிர்பாராத வகையில சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மைனா நீங்க யாருக்கு என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு மீண்டுமே திரும்ப கிடைக்குங்க. ஆக நீங்கள் நல்லது செஞ்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க கேட்காத இடத்துல பணம் வரலாம். அதே மாதிரி எதிர்பார்க்காத நபர்களிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. புதிய நபர்களிடத்துல ஒரு நல்ல அறிமுகம் இருக்கும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. வேலையாட்கள் கிட்ட ரொம்ப பொறுமையா நிதானமாக கடைபிடிங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. உங்களுக்கு எந்த விதத்திலுமே உணர்ச்சி வசப்படுதல் என்பது ஆகாது. கோபப்பட மாட்டீங்க. அதிகப்படியான ஒரு டென்ஷன் இருந்தாதான் உங்களுக்கே கோபம் வரும். அதையுமே இந்த நாள் அமைதிப்படுத்திக்கிறது நல்லதுங்க.
வேலைக்கு போகக்கூடியவங்க அலுவலக காரியத்துல திட்டமிடல் என்பது அவசியம். தேடல் அதிகரிக்குங்க. நீங்களா போய் ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு வர வரைக்கும் அது உங்ககிட்ட கிடைக்காதுங்க. ஒரு சில நேரம் மன சம்பந்தமான கஷ்டங்கள் வரலாம். மன அமைதி போக்கு என்பது சீராக இருக்காதுங்க. ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இறக்கம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில இருக்க. இதனால உங்களுடைய சுகபாவம் பாதிக்கப்படலாம். வீட்டுல நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிட்டே இருக்குங்க. வீண் செலவுகள் விரயங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அவ்வப்போது உடல் உபாதைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுல நிம்மதியற்ற ஒரு தன்மைகள் கூட வெளிப்படலாம். வேலையாட்கள் இடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவுபட பேசுதல் நல்லது. ஒத்துழைப்புகள் மேம்படுங்க. அப்போதுதான் மனதளவுல புதிய நம்பிக்கை இருக்கும். பெரிய அளவுல பார்க்கும் பொழுது வெற்றிக்குரிய நாளாகவே இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இறக்கம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் அனுசரணையான போக்கு காணப்படும். வியாபாரத்தில் வருத்தி இருக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதோடு அந்த முழுமையான ஒரு விஷயங்களே இல்லாமல் போகும். சங்கடங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களோடு அறிமுகம் ஏற்படுங்க. புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். நுணுக்கங்கள் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. பொறுமையும் நிதானமாக உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பக்குவம் என்பது தேவை. அனுபவ அறிவு மிக மிக அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தரவாதம் கிடைக்குங்க. எதிலுமே நம்பிக்கையாக இருப்பீர்கள். வெற்றி அபிவிருத்தி உண்டாக்கும். மனதளவில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்குங்க. சாதுரியமாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். இந்த நாள் ஒரு யோகமான நாளாக கூட கருதி கொள்ளலாம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருப்பதால் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அதிச்சாரமாக உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்கள் யார் எப்படி எந்தெந்த பாவகத்தில் இருந்து பார்வை செலுத்துகிறார்களோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் கோச்சாரத்தின்படி நீங்கள் பலன்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மகர ராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானுடைய பார்வையானது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. இனம் புரியாத சில விஷயங்கள் அவ்வப்போது மனதில் வரலாம். பணம் பொருளாதார நிலைகள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையுங்க. 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ராகு பகவானோட சஞ்சாரம் இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே பெரிய பெரிய விஷயம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. அடிப்படை படிக்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அது மட்டுமல்ல, பொருளுக்கேற்றாற் போல் உங்களுடைய செயல்பாடுகளும் அப்படியே அமையுங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுலேயே உங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்கும். உழைப்பை அதிகமாக நோக்கி பயணிக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. இயல்பாகவே பொறுமை, நல்ல குணாதிசயம் கொண்டவங்க நீங்க. எவ்வளவு பொறுத்து போக முடியுமோ எல்லா விஷயத்தையும் சகிப்புத்தன்மையோட பொறுத்து போகக்கூடியவங்க. பார்வை கண் சம்பந்தமான சிக்கல்கள் குறையுங்க. தேவார திருப்பதிகத்துல இடக்கண் பார்வை சரி செய்ய உதவக்கூடிய பதிகம் இருக்கு. அதே மாதிரி வலது கண் பிரச்சனை இருந்தா வலது கண் சரியாக கூடிய பதிகம் இருக்குங்க. இந்த பாடல்களை நீங்க பாராயணம் செஞ்சாலும் காதார கேட்டாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சீக்கிரமாக நிவர்த்தி ஆவறது நீங்க தொடர்ந்து பார்க்கலாங்க. தொடர்ந்து 48 நாள் நீங்க வலக்கண் பார்வை பெற உதவும் பதிகம், இடக்கண் பார்வை பெற உதவும் பதிகம்னு நீங்க டைப் செஞ்சாலோ அல்லது புத்தகத்தை வாங்கி படிச்சாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்குங்க. வீண் விவாதங்கள்ல தலையிடாதீங்க. யாருடைய பிரச்சனைகளுக்கு நீங்க போக வேண்டாம். உங்களோட வேலை செய்யக்கூடியவங்ககிட்ட ஒரு வளைந்து கொடுத்து போறது நல்லது. நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கணும். உங்களிடம் நிறைய மதிப்பு இருந்தாலும் ஒரு சில நேரம் அவர்களுக்கான குணநலனோ மனநிலையோ சரியாக இருக்காது. ஒரு சில சூழ்நிலைகள்ல உங்க மேல ஒரு சில வெறுப்புகள் வரலாம். தன்னம்பிக்கையற்ற பேச்சுக்கள் இருக்கலாம். ஒரு எனர்ஜி இருக்காது. உங்களை யாரோ ஒருவர் போல அவங்க ட்ரீட் பண்ணலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கலாம். ஆகவே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய நிலையை மட்டும் வச்சு பார்க்காம பிறருடைய குணம் எப்படி இருக்கோ, மனநிலைகள் எப்படி இருக்கோ, அவங்களுக்கான வாழ்வாதார சூழல் எப்படி இருக்குங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு பார்த்து உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக்கிறது தாங்க ரொம்பவே நல்லது. இப்போ எந்த ஒரு உயர்ந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சாலும் அதனை உடனடியாக வாங்கிடுவீங்க. உங்களுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்யறதுனால நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். உறவுகளிடத்துல நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. அந்தஸ்து அதிகரிக்கும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்கள் எல்லாமே அமைய போகுது.
பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு போகுங்க. மனக்கவலைகள் முக்கியமாக தீரும். எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்குங்க. உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெளி இடங்களுக்கு போறவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க, வியாபாரத்துக்காக வெளி இடங்களுக்கு பயணிக்கிறவங்க, வீட்டுல இருந்தே ஏதாவது ஒரு உணவை கொண்டு போறது ரொம்ப நல்லதுங்க. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சரி, உணவிலும் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனம் சார்ந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீங்க. சாந்தம், அமைதியாக இருக்கிறது, தியானம் செஞ்சா ஓரளவிற்கு பிரச்சனைகள் குறையுங்க. பணம் சங்கடங்கள் தீர்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை கொடுக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானமாக இருக்கணுங்க. பேசக்கூடிய விஷயங்கள்ல பக்குவம் வேண்டும். அனுபவ அறிவை பயன்படுத்துங்க. யார் என்ன சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை உணர்ந்து செய்தல் நல்லதுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையுங்க, சிக்கல்கள் நீங்கும். மனம் சம்பந்தமான கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது. உங்களுடைய நட்சத்திராதிபதி தான் ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஆக எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் லாவகமாக கையாளுவீர்கள். அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள்ல நிறைவேறுங்க. பிரச்சனைகள் தீரும். உடல் சார்ந்த சங்கடங்கள் அகலங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமாக நடக்கிறது ரொம்பவே நல்லது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சாந்தம், மன அமைதி தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று குரு பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாள். வியாழக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சதுர்பாவகத்தில் அதிச்சாரமாக குரு பெயர்ச்சி அமைகிறது கடகத்தில். ஆக பெரியவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தரும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். ஒரு சிலருடைய செயல்பாடுகள் மாற்றத்தை தரலாம். வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். பிள்ளைகளுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 4ஆம் இடம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில். ஆக 4ஆம் வீடு என்பது இடம், வீடு, மனை, வாகனம், தாய் கொண்டான பாவகத்தை சொல்லக்கூடியது. ஆக அதை தொடர்பாக சில செலவுகள் ஏற்படலாம். வீட்டை பராமரிப்பது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு செயலுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலம். மன நிறைவு பெறுவீர்கள். நிம்மதி உண்டாக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டுமே தவிர உங்களுடைய ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்தால் நல்லது. இறைவன் பேரில் அர்ச்சிப்பது என்பது சரியாக இருக்காது. ஆக உங்களுடைய வாழ்க்கை நலன் பெற அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு அமையும். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியின் அதிபதியை சஞ்சாரம் செய்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல்கள் வரலாம். உத்தியோகத்தில் உயர்வு நிலைக்கு வழிவகை உண்டு. உங்களுடைய சுய முயற்சிகளுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எதை செய்தாலும் பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செய்யுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பதே நல்லது. இந்த நாள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். எண்ண சிதறல்கள் ஏற்படாமல் இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. கூடுமான வரையில் சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது விசேஷம். 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைவு பாவகத்தில். வேலை தொடர்பாக சில ஓட்டங்கள் என்பது காணப்படாது. சில இடர்பாடுகள் ஏற்பட்டு தீருங்க. 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் மனக்குழப்பங்கள் சற்று ஏற்படலாம். எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதுவே நல்லது. சப்தமஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் நீச்சம் பெறுவது துலாம் ராசியில். அது மட்டுமல்ல, அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். புதன் பகவான் வக்ர நிலையில். ஆக இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு மிக நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வேலையில் புரிதல்கள் உண்டாக்கும். செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக மதித்து நடப்பீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த வியாபாரம் கைகூடி வரும். கமிஷன் ஏஜென்ட் துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் அகலம். ஆலய வழிபாடு நன்மையை தரும். எதையிலும் சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நல்லது.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. ஒரு வேலைக்கு பல வேலைகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகரிக்கும். நிதானமாக சிந்தித்து செய்வது நல்லது. இறை வழிபாடு உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். என்று உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். குரு பகவான் பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சஞ்சாரம். குரு பகவானுடைய பார்வையானது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி மீது விழுகிறது. உங்களுடைய செயல்களில் தன்மையில் மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். ஒரே நேரம் போல உங்களுடைய செயல்கள் அமையாது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். அவர்களுடைய ஆதரவான பேச்சுக்கள் மகிழ்ச்சியை தரலாம். ஒத்துழைப்பு ஏற்படும். அனுகூலமான நாளாகும். சுப நிகழ்ச்சிகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குரு பகவானுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதிச்சாரமாக பல சிறப்புகளை பெற்றுத்தரும். வருமானம் உயரும். செல்வம் சேரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனமாக இருப்பீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். புதிய தொழில் தொடங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படலாம். புதிய விஷயங்கள் மீதான நாட்டம் இருக்கும். தேடல் அதிகரிக்கலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தினுடைய பலன் உங்களுக்கு பல நன்மைகளை தரும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டாக்கும். எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமையும். சிந்தனை சீராக்கம். உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். எதிலும் பணிவு கனிவாக இருக்க வேண்டிய நாள். ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இறை வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு கடாட்சம் பரிபூரணம் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்வது எப்பொழுதுமே நன்மையை தரும். வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். உங்களிடம் எந்த வகையான துன்பங்களோ துயர்களோ இடர்களோ நெருங்காமல் இருக்க இறை வழிபாடு மிக மிக அவசியம். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு பகவானுடைய அனுகிரக பார்வை இருப்பதால் குரு பகவானுக்கு உண்டான தானியங்களை இந்த நாள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். தானமாகவும் பிறருக்கு கொடுக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு பல நன்மையை தரும். அன்னதானம் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். கோவிலுக்கு மஞ்சள் பொடி அதிக அளவில் வாங்கி கொடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய செயல்களில் மாற்றம் வரலாம். விரும்பக்கூடிய விஷயங்களிலும் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். வருமான உயர்வு ஏற்படும். செல்வ சேர்க்கைக்கான சூழ்நிலைகள் அமையும். ஒரு சில காரியத்தை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரம் கைகூடி வருங்க. தொழில் முயற்சிகளில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். பங்குதாரர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரம் சரிவர நடப்பதால் லாபங்கள் கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக்கும். கனிவாக இருக்க வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதிய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் கூடுதலாக வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். எல்லா விதமான செயல்களும் இந்த நாள் திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். 100% நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.